பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி ஆதாரத்தோடு ஏதாவது பேசணும்னா பார்ட்டி ஃபண்டுங்கிறது என்ன சார்? ஆக்சுவலி இந்த பார்ட்டி ஃபண்டு இதுக்கு முன்னாடி எல்லா ஆட்சியிலையும் பொங்கல் பெரியால எங்கள் பெரியாலான்ட்டு அவங்க போட்ட ரியாக்ஷனை வச்சு வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? ஏன்னா அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் தன்னாத அளவுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நடக்க போது பாருங்க, பட்ஜெட் கொடுத்தோடு நடக்க போது யூ கேன் சீ திஸ். டிஎம்கே மாதிரி ஒரு ப்ரோஆக்டிவான எதிர்கட்சி நீங்க பார்த்துருக்க முடியாது. பல முறை சொல்லுங்க, எதிர்கட்சிகள்ல பெஸ்ட் வந்து டிஎம்கே தான். ஒரு காலத்துல விஜயகாந்த் சார் வந்து அசம்பிளி போன டைம்ல விஜயகாந்த் சாருக்கும் ஜெயலலிதாவுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் வந்து ஃபயர் மோட்ல வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டார். தோல்வியை ஒப்புக்கல, கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர ஆனா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த ஒரு செய்தி வந்து புயல் வேகத்துல வந்து சோசியல் மீடியா எல்லாத்தையும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் வந்து நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையில வந்து இன்வால்வ் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு நாளா பாலிடிக்ஸ்னா என்ன, அசம்பிளினா என்ன, அசம்பிளில உட்காந்து இவங்க என்ன பேசுவாங்க, எதிர்கட்சினா யாரு, இந்த மாதிரியான அரசியல் புரிதல வந்து எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்ப சட்டசபைனா என்ன, பார்லிமெண்ட் என்ன, எதிர்கட்சிக்கு வந்து இவ்வளவு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு சன் டிவி விஜய் டிவி ஓடுதோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா வந்து நியூஸ் சேனல் வந்து எல்லாத்தோட வீட்டையும் ஓடும். என்ன அது? ஏங்க எதுக்கு மியூசிக் போட்டு இருக்கீங்க? பதட்டம் அவங்களுக்கு. இவ்வளவு நாள் வந்து பாலிடிக்ஸ்ல வந்து மெயினா பார்த்த விஷயம் என்ன பண்ண வந்து நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து பேசவே மாட்டேங்கிறாரு, அமைதியாவே இருக்காரு, பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம எதிர்கட்சி வந்து ஆணித்தனமா சொல்லிட்டே இருந்தாங்க. தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பேட்சை நாங்க அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி வந்து நேற்று தமிழ்நாடு சிஎம் வந்து அசம்பிளில வந்து தாறுமாறான சம்பவமே பண்ணிட்டாரு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம். இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? அசம்பிளினாலே வந்து ஆளுங்கட்சி பண்ற தவறுகளை வந்து எதிர்கட்சி வந்து சுட்டி காமிப்பாங்க. அது மாதிரியே வந்து எதிர்கட்சி கேட்கிற கேள்விக்கு வந்து ஆளுங்கட்சி வந்து பதில் சொல்லணும். அரசு வருமானத்தை அரசு கஜானாவுக்கு மாத்த தெரிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை தனிப்பட்ட கஜானாவுக்கு மடை மாத்த தெரியாதுதான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆனா இது வரைக்குமே வந்து எதிர்கட்சி கேட்கிற கேள்விக்கு வந்து ஆளுங்கட்சி வந்து சரியான ஒரு பதில் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க சொல்லி நிறைய குற்றச்சாட்டு வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த குற்றச்சாட்டை வந்து குழி தோண்டி பதிக்கிற மாதிரி வந்து நேற்று அசம்பிளில வந்து தளபதி விஜய் வந்து தாறுமாறான ஒரு பதிலை கொடுத்துட்டாரு. 2017 கடைசியில இருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் இருந்த புண்ணியவான்கள் ஆட்சியில ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் போட்ட ஏராளமான ஓட்டைகளை அடைச்சிக்கிட்டு படிப்படியா மக்களுக்கு நல்லதையும் செஞ்சுக்கிட்டே வருவோம். பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. எதிர்கட்சி கேட்ட கேள்வி வந்து மெயினான கேள்வி என்ன கேட்டாங்க அப்படின்னா வந்து மின்தடையை பத்தி கேட்டாங்க. முன்னாடி மழை வரப்பெல்லாம் ஸ்கூல் பசங்க டிவி ஆன் பண்ணி இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் டிவி ஆன் பண்ண முடியலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, இன்னைக்கு கரண்ட் இல்லை, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தான் அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த அரசு உருவாக்கி இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாலியல் குற்றத்தை பத்தி பேசியிருக்காங்க. பெரும்பாலான குற்றவாளிகள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாவே இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும் போனா வந்து டிவி காரங்களே வந்து அதுல வந்து இன்வால்வ் ஆறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தொகுதி வாரியா போய் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்காங்க. எங்களோட கூட்டணியில இருந்த எம்எல்ஏவோட தயவால தான் வந்து இந்த ஒரு கவர்மெண்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிமா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ் தாய் வாழ்த்து போடாம இருந்தாங்களா, அந்த இஷ்யூ பத்தி பேசியிருந்தாங்க. மீண்டும் அதான் கேட்கிறோம், தமிழ் தாய் வாழ்த்து ஒரு முறை பாடிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஏன் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு? அப்ப ஆளுநர்கிட்ட நீங்க கோரிக்கை வச்சிருக்காங்கல்ல. இதுக்கப்புறம் வந்து விவசாய பிரச்சனை, எஜுகேஷன் பிரச்சனை சொல்லி ஒவ்வொரு பிரச்சனையா வந்து கேள்வியா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கேள்வி கேட்கும் போது வந்து ஆப்போசிட்ல உட்காந்துருக்க அந்தந்த துறை உள்ள அமைச்சர்கள் வந்து அதுக்கு வந்து பதில் கொடுத்துட்டே வந்தாங்க. நிறைய செஞ்சிருக்கோம். கடந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க, எதையும் செயல்படுத்தவில்லை. அது இல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அது சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை 2 நாள்ல வெளியிடும், நீங்க அமைதியா இருக்கலாம், 2 நாள் அது சம்பந்தம் வெளியிடுவோம். எதிர்கட்சி கேட்ட கேள்விக்கு வந்து எதுக்குமே வந்து பெருசா வந்து பதில் கொடுக்கல. ஆனா வந்து பதிலடி வந்து கண்டிப்பா கொடுத்தாங்க. சோஃபா மாடல் ஆச்சுன்னு சொல்லி சொன்னாங்களா, அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி வந்து சோஃபா வைக்கிறது, ஃபர்னிச்சர் வைக்கலாம் வந்து வெளியே போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படிலாம் இருக்கா? எனக்கு தெரியாது. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், ஃபர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண. காஃபி வித்தவனு மாதிரி பேசுவானுன்னு பார்த்தா கழிவு ஊத்துறானுங்களே. நல்லா இருந்துச்சுல்ல? ரொம்ப நல்லா.
அதுக்கப்புறம் வந்து பார்ட்டி ஃபண்டை பத்தி பேசினாலும் இல்லையோ, ஆனா வந்து அதுக்கு ஒரு செய்ய ஒன்று பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் வந்து உண்மையில வந்து வேற மாதிரி இருந்துச்சு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு பார்ட்டி ஃபண்ட். உங்க ஏரியாவுல இப்ப மாமூல் வசூல உங்களுக்குள்ளேயே டெண்டர் விட்டுக்கிறீங்களாம்ல, அப்படியா? சும்மா இருங்க சார், நீங்க வேற. விளையாட்டில் நடக்கிற ஊழல அரசியலாக்க பாக்குறாங்க, அரசியல் நடக்கிற ஊழல விளையாட்டா எடுத்துக்கிறாங்க. நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்போஸ் பண்ணியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா வந்து ஆதாரம் எல்லாம் வந்து இதான் பேசாதீங்க, அப்படியே வந்து எந்த பார்ட்டி வந்து வாங்கினாங்க அதையும் கூட வந்து வெளிப்படையா சொல்லிடுங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் ஊருக்குள்ள பயமும் போயிரும், மரியாதை இல்லாம போயிரும். அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். இந்த 40 நாள் ஆட்சியில வந்து நாங்க என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல மெயினா வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம், போதைப் பொருள் ஒழிப்புக்காக தனிப்படை. இதுல மெயினா வந்து எங்க கோல் வந்து எதுவா இருக்கும் அப்படின்னா வந்து கரப்ஷனை தடுக்கிறதுக்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் போட்டு ஏராளமான ஓட்டைகளை அடைச்சிக்கிட்டு படிப்படியா மக்களுக்கு நல்லதையும் செஞ்சுக்கிட்டே வருவோம். பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. இதுக்கப்புறம் வாங்க மாட்டோம், வாங்க விடவும் மாட்டோம், வாங்கினவங்களும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். நாக்கு தள்ளுற வரைக்கும் விட மாட்டான் போல் இருக்கே சாமி. இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் வந்து சட்டசபையை வந்து பரபரப்பாயிரும். போராடுவோம் போராடுவோம், ஓய மாட்டோம் ஓய மாட்டோம், ஓய மாட்டோம் ஓய மாட்டோம். பேச அனுமதி. ஆனா அவங்க போகும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஆதாரம் இல்லாம வந்து எதுவும் பேசக்கூடாது, ஆதாரத்தை வச்சு பேசுங்க அப்படி மாதிரி சொல்லிட்டே வந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க. இது சரிப்பட்டு வராது. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். அண்ணாமலை ஃபைட்டை முடிச்சிட்டு பையன் வீடு வந்துச்சாரு, நான் கிளம்ப. அவங்க போனதுக்கு அப்புறம் வந்து நம்ம சிஎம் ஸ்பீச் வந்து கண்டினியூ ஆகுது. போயிட்டாங்க, பேசலாமா? உங்க கருத்துக்களை நீங்க முழுமையாக மன நிறைவோடு பேசலாம். அது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து டிஎம்கே ஆதரவால வந்து டிவி ஆட்சி வந்து நடக்கல, மக்களோட ஆதரவால வந்து டிவி ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு அப்படி மாதிரி சொல்லி ஆரம்பிப்பாரு. அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான், மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்க. எல்லாத்தையும் வந்து நான் மினிஸ்டர்ல வந்து இடம் கொடுக்குறேன் அப்படின்னா வந்து எதுக்கு நீங்க வந்து கதறீங்க அப்படி மாதிரி கேட்டிருந்தாரு. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம், ஏன் இவ்வளவு கதறல்? இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். இப்ப வந்து நான் ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணிக்குவான்னு சொல்லி சபாநாயகர் வந்து கேட்பாரு. ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, எல்லாரும் போயிட்டாங்க, பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. Hey, I've seen this one. This is a classic. இதெல்லாம் பார்த்துட்டு ஆப்போசிட்ல உட்காந்துருக்க எடப்பாடி வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அம்மா இந்த வந்து சட்டசபை நல்லா இருக்கும். ஏன் பண்ண ஒரு ஸ்கூல் மாதிரி, ஸ்கூல்ல எப்படி டீச்சர் நடுவில் உட்காந்து வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து சபாநாயகர் நடுவில் உட்காந்து எங்களுக்கு இப்பெல்லாம் பேச தெரியும், சம்மந்தம் இல்லாம வந்து குட்டி ஸ்டோரி எல்லாம் எங்களுக்கு சொல்ல தெரியும். எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. குளத்தூர்ல வந்து 5 நிமிஷம் பேசினதுக்கே வந்து அங்க என்ன நடந்துச்சு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர் இந்த ஆட்டம் ஆயிடுச்சு. பேசுனா என்ன பண்றது? சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. ஒரு சினிமா ஷூட்டிங் தாங்க உள்ள நடந்துக்குது. இப்போ கேரவேன்லாம் வந்துரும்னு நினைக்கிறேன். கேரவேன், மேக்கப், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே போய் வந்து டிஎம்கே சைடில் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து மனைவி வந்து ஹஸ்பண்டை தேடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா பர்சனலாக வந்து அட்டாக் பண்ணுவாங்க, ஆனால் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி போட்டனால வந்து டிவிகே சைடில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து எதுக்கு நீங்கள் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க, நாங்கள் எதுவும் பர்சனல் அட்டாக் பண்ணோமா அப்படி மாதிரிலாம் கேட்டு ரெண்டு சைடு வந்து சண்டை போட்டுருக்காங்க சோசியல் மீடியாவில். ஒரு பக்கம் போனாலுமே வந்து இன்னொரு வீடியோ வேற ரொம்ப வேறலா போயிட்டு இருக்கு. அது என்ன வீடியோ அப்படின்னா வந்து நீங்களே பாருங்க.
சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது என்ன அது சாப்பிடுங்க சார் என்ன சாப்பிடுங்க சார் ஏம்மா நீ படம் ஓட்டினது போதும் வீட்டுக்கு கிளம்பு இதுவுமே வந்து கான்ட்ரவர்சியா மாறிட்டு இருக்கு. அது என்ன படம் வந்து காலையில கேக் கொடுத்ததுக்கு வந்து வெட்டவே இல்லை, ஆனா நைட் வந்து கேக் வெட்டி வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு சிஎம் வந்து சட்டசபையில் பேசுறது வந்து கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி உங்க மனசுல என்ன தோணுதோ அது கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதை சூப்பராக சந்திக்கலாம்.